உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் திருவழி ஆழ்வான் சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 29/6/2020 ஆனி 15ஆம் தேதி திங்கட்கிழமை. நவமி திதி 10:15 வரைக்கும் இருக்குது காலையில். அதுக்கப்புறம் தசமி திதி 7:50 மறுநாள் வரைக்கும் 7:50 இரவு வரைக்கும் இருக்குது. நாள் அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் காலையில் 7:15 போயிடுது. அப்புறம் சித்திரை நட்சத்திரம் வந்துடுது. அது நல்லா மறுநாள் விடிய காலம் வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு பரிகார நாம யோகம். சனி யோகியாகவும் சந்திரன் அவயோகியாகவும் நிற்கிறாரு. பாலவக்கர்ணம் அதுக்கு அதிபதியாக ராகு பகவான் நிற்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரம் அந்த நாள் திதி யோக கர்ணத்தில் இந்த தசமி திதி வருகிறது இல்லையா? ஏன்னா நவமி திதி காலையிலேயே போயிடுது. அதுக்கப்புறம் தசமி திதி ஆனி மாதத்தில் வரக்கூடிய தசமி திதியில் சித்திரை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய அவதார திருநாளாக ஒவ்வொரு வைஷ்ணவ ஸ்தலங்களிலும் ஸ்ரீரங்கம், திருமோகூர், திருக்கோவிலூர், திருவல்லிக்கேணி, காஞ்சிபுரம் போன்ற ஸ்தலங்களிலெல்லாம் வழிபட்டு இன்னமும் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம் வழி வழியாக. அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் பெருமாளினுடைய கைகளில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் திருக்கரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம். இந்த மகாவிஷ்ணுவுடைய திருக்கரங்களில் 5 ஆயுதங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமானது சக்கரம், ஸ்ரீ சுதர்சனம் அப்படின்னு நம்ம அதை வழிபாடு செய்கிறோம். திருமாலினுடைய ஆக்ரோஷ சொரூபமான இந்த சுதர்சன மூர்த்தியே திருமாலின் காத்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். ஸ்ரீ சக்கரம் என்கின்ற இந்த சுதர்சனம் எம்பெருமான் மகாவிஷ்ணுவின் பிரதான ஆயுதமாகும். தனதோட வலது கரத்தில் ஏந்தி நிற்பார் இந்த சுதர்சனத்தை. அது பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் செய்கிறது. பகவான் கிட்ட 3 இதுகள் நித்திய சூரிகளாக எப்பயுமே வணங்கிக்கிட்டு இருக்கும். அது என்னன்னா ஸ்ரீ அனந்தன் என்ற நாகம், கருடன், ஸ்ரீ சுதர்சனம். இந்த 3 பேரும் பகவானை ஒரு நொடி பொழுது கூட பிரியாது அவர் கூடயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நித்திய சூரிகளாக ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருக்கையாகவும், பார்க்கடலில் பாம்பு படுக்கையாக, ஆதிசேஷனாகவும், குடையாகவும், நடக்கையில் பாதுகையாகவும் இருப்பவர் அனந்தன். பகவானை மனதால் நினைத்தவுடன் நினைத்த இடத்திற்கு அவரை தாங்கி செல்லும் வாகனமாக, அவரது தாசனாக திகழக்கூடியவர் கருட பெருமான். ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ அனந்தாழ்வார் என இவங்க 3 பேரையும் இந்த பகவானை ஆட்கொண்டு இருப்பதனால் அவர்களுக்கு ஸ்ரீ என்ற பெயருடன் இந்த 3 பேரும் பகவானுடைய இதில் எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த 3 பேருக்கு அங்கே சிறப்பான ஒரு இடம் இருக்குது. சுதர்சனம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்வழி காட்டுபவர், காண்பதற்கு இனியவர் என்ற ஒரு பொருள் இருக்குது. ஆனி மாத சித்திரை நட்சத்திர நாளில் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய அதிபதி. ஜோதிடத்தில் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் வியாதிகள், கடன், எதிரிகள் வரக்கூடிய அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம். அது ஆனி மாதத்தில் இந்த சித்திரை நட்சத்திரம். ஆனி மாதங்கிறது மிதுன ராசி, அது புதனுடைய இன்னொரு வீடு. புதன் பெருமாளுக்கு உரிய ஒரு கிரகம், புதன் கிரகம். அப்படி இருக்கக்கூடிய அந்த புதன்கிழமையும் நம்ம பெருமாள் அதனால தான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த மிதுன கன்னி ராசிகளுக்கு சம்பந்தப்பட்ட மிதுன ராசியின் ஆனி மாதத்திலும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் அங்கு தான் ஆரம்பிக்குது. அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நன்னாளில் இந்த சுதர்சன ஜெயந்தி விழா நம்ம கொண்டாடுகிறோம். பெருமாளோட கையில் பார்த்தீங்கன்னா ஆயுதமாக அலங்கரிக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார். திருமாலுக்கு இணையானவர் என்று வேதாந்த தேசிகரே கூறுகிறார்னா பார்த்துக்குங்க. சங்கு, சக்கரம், கதபாணியான் பெருமாளுடைய கரங்களில் எப்பொழுதும் வலது கையில் இடம்பெற்று இருப்பவர் இந்த சக்கரத்தாழ்வார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாறுபட்டுமே இடது கையில் இருக்கக்கூடியவராக இருப்பார்.
இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பார்த்தீங்கன்னா திருவழியாழ்வான், சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கன், சுதர்சன ஆழ்வார் என்றெல்லாம் பல பெயர்கள் இவருக்கு உண்டு. திருமால் கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்குன்னு சன்னதிகள் இருக்குது. அந்த சக்கரத்தாழ்வார் பார்த்தீங்கன்னா 16 கைகள் இல்லாட்டி 32 என்ற எண்ணிக்கையுடைய கைகளாக இருக்கக்கூடியவராக இருப்பார். பெரியாழ்வாருடைய வடிவார் ஜோதி வலந்துரை சுடராழி பல்லாண்டு என்று வாழ்த்தி பாடியிருக்கிறார் இந்த சக்கரத்தாழ்வார. திருமாலுக்கு இணையவர் என்று சுவாமி தேசிகன் சுதர்சன அஷ்டகத்தில் சக்கரத்தாழ்வாரை போற்றுகிறார். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் இல்லைங்களா, அப்ப 3 உலகையும் அளந்தார் இல்லைங்களா, அந்த நேரத்துல அவரு மகாபலி சக்கரவர்த்தி வந்து கொடுக்குறாரு, தானம் கொடுக்குறாரு. 3 அடி மண்ணு தான் கேட்குறாருன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய இவர் சொல்கிறாரு, சுக்கர பகவான் சொல்கிறாரு, இல்லை அசுரர்களுடைய குரு அவர், இல்லை நீ கொடுக்காத, வந்திருக்கிறது மகாவிஷ்ணு அப்படிங்கிறாரு. இல்லை அது குழந்தை அப்படின்னு இவர் கொடுக்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நீரை விட்டு நம்ம தானம் கொடுக்கும் பொழுது ஒரு நீரை விட்டு தான் அதுக்கு நம்ம இந்த பொருளை நீங்கள் எடுத்துக்க, நீ கேட்ட தானத்தை வச்சுக்கன்னு அவங்க கையில் நம்ம விடுவோம். அந்த நீர் விட போகும் பொழுது அந்த அந்த கமண்டலம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய வாய்ப்பகுதியில் வண்டாக போய் இந்த இவர் உட்காந்துடுறாரு சுக்கர பகவான். அப்படி இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய தர்பையை எடுத்து என்னமோ அடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு அங்கே வந்திருக்க வாமன அவதார பெருமாளுக்கு தெரியும். ஆனாலும் தர்பையை எடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த தர்பைக்கு பவித்திரம் என்ற ஒரு பெயர் உண்டு. அவ்வளோ ஒரு பவித்திரமானது அப்படின்போம் இல்லைங்களா, அதனால அதுக்கு தர்பைக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அந்த நுனியை எடுத்து அந்த கமண்டலத்துக்குள்ளார அந்த வாயில குத்துறாரு, சின்னதாக இருக்கும், அந்த வாயில குத்துறாரு. அப்படி இந்த தர்பையை எடுத்து குத்தும் பொழுது அதனுடைய நுனியில் சுக்கிரனின் கண்களை கிளறி அழித்தவர் இந்த சுதர்சனன் அப்படிங்கிறது அதனுடைய புராணங்கள்ல சொல்லுது, வாமன அவதாரத்துல சொல்லுது. ராவணனுடைய முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா, மால்யவான், சுமாலி என்றவர்களை அரக்கர்களை இந்த சுதர்சன சக்கரம் தான் அழிச்சுது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சுதர்சன சக்கரத்துக்கு பல புராணங்கள் பேசப்படுகிறது. நரசிம்ம அவதாரத்தில் இரணியன் வதம் செய்யும் பொழுது நகங்கள்ல இந்த சுதர்சன சக்கரம் இருந்ததாக புராணங்கள் சொல்லுது. வாமன அவதாரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த மகாவிஷ்ணு கூடையே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் இந்த சுதர்சன பெருமாள். நானே உண்மையான வாசுதேவன், கண்ணனை போன்று சங்கு சக்கரம் தரித்து பவுண்ட வாசுதேவன் வலிமை மிக்க மன்னவன் என்று கூறி வந்தான். காசி நகரில் கண்ணனை போன்று அதில் வரும், அந்த இதில் காசி நகரில் கண்ணனை போன்று சங்கு சக்கரம் தரித்து நானே உண்மையான வாசுதேவன், என்னை பவுண்டராக வாசுதேவன் என்று வலிமை மிக்க மன்னன் கூறி வந்தான். கண்ணனை மிரட்டி போருக்கு அழைத்தான். கருடமேல் ஏறி சென்று கண்ணன் ஆழியினால் அவனை வென்றான். தேவர்கோள் முதலான சகல தேவர்களிலும் பரமசிவனிடம் சுதர்சன வழிபாட்டை அறிந்து சுதர்சன ஆழ்வாரை வழிபட்டு திருவருளை பெற்றார்கள். கஜேந்திர மோட்ச வைபவத்தில் சக்கரத்தை கொண்டே கஜேந்திரனை கவ்வி பிடித்து இழுத்தது, முதலை அழித்து யானையை காப்பாற்றினார் அப்படிங்கிறதும் வரலாறு இருக்குது. சக்கரத்தாழ்வாருடைய அந்த ஆயுதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஆயுதங்கள் அதில் இருக்கும். சக்கரத்தாழ்வாருடைய ஆயுதங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வலது கையில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சதா முகாக்கனி, மிஸ்கிரீசம், வேல். இடது கையில் சக்கரத்தாழ்வாருடைய கையில் பார்த்தீங்கன்னா பாஞ்சசன்னியம், சாரங்கம், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலுக்கை, திரிசூலம் இப்படி இருக்கும். இந்த சக்கரத்தாழ்வாருடைய கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகளை சொல்லும் பொழுது திருமாலுக்கு இணையானவர் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த சக்கரத்தாழ்வாரை வைஷ்ணவங்களாகவும் இருக்கட்டும் சரி, இல்லை சிவாச்சாரியர்களாக சிவனை கும்பிடுவர்களாக இருக்கட்டும் சரி, எல்லோரும் நவகிரகங்களை தன் வலிமைக்குள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார் என்றுதான். பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகமே இருக்காது, ஒரு சில கோயில்களை தவிர. எல்லா கோயில்களிலும் இந்த சக்கரத்தாழ்வாரே நவகிரகங்களுடைய அம்சமாக இருந்து நவகிரகங்களுடைய பாதிப்பில் இருந்து மக்களை மீட்டு எடுக்கிறாருங்கிறதா உண்மை. ஜோதிடத்தில் வீரத்தை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆகும்.
அதனால தான் அந்த செவ்வாயோட சித்திர நட்சத்திரத்துக்குள்ள வருது. அது வந்து நெருப்பு, இந்த செவ்வாய் கிரகம் நெருப்பு, ஆயுதங்கள், இராணுவம், பாதுகாப்பு, போர் வீரர்கள், காவலர்கள், தீயணைப்பு துறை ஆகிய எல்லா காரகத்துக்கும் சாகசம் புரிவதற்கு, வெற்றி வீரராக இருக்கக்கூடியதற்கு, சாதனையாளராக இருக்கிறதுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் கண்டிப்பாக வேணும். அப்படி இந்த செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த சித்திர நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம். அது கன்னி ராசியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சிற்றின்பக்காரனான சுக்கிரன் அதில் நீச்சம். அந்த கன்னி ராசியில ஹஸ்த நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அதுல இருக்கும். சாரி, ஹஸ்த நட்சத்திரம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம் அங்க இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல புதன் பகவான் ஆட்சியாகவும் உச்சமாகவும் மூல திரிகோணமாக இருக்கக்கூடியது ஹஸ்தம் 2ஆம் பாதத்திலையும் 4ஆம் பாதத்திலையும் அவர் இருப்பார். இந்த உச்சம் மூல திரிகோணமாக இந்த 9 கிரகங்கள்ல அந்த ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அதுக்கு ஒரே வீட்டில் தன் வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணமாக இருக்கக்கூடிய ஒரே வீடு கன்னி ராசி. அந்த ராசியில் இருக்கக்கூடியது தான் இந்த சித்திரை நட்சத்திரம். அப்போ அது எவ்வளவு காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அப்போ அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த நட்சத்திர நன்னாளில் இந்த சுதர்சன ஜெயந்தி வருகிறது என்றால் ஜோதிடத்திற்கும் இந்த சுதர்சன ஜெயந்திக்கும், ஏன்னா எதிரிகளை அழிக்க வல்லது சுதர்சன ஹோமம் இருக்கிறதுலேயே மிக மகா ஹோமம். அப்பேற்பட்ட ஹோம வழிபாடு செய்தோம் என்றால் எதிரிகள் பொடி பொடியாக ஆவார்கள். அப்ப ருண ரோக சத்ராதிபதி என்ற பாவம் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். அந்தேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த பாவத்துக்கு உரியதாகவே இந்த சுதர்சனம் சக்கரமாக திகழ்கிறது. எதிரியை அழிக்க வல்லது, கடனை நீக்கக்கூடியது. நமக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அது நீக்கக்கூடியது, ஒரு வியாதியை தீர்க்கக்கூடியது. அதனால தான் அந்த இடத்துக்கு ருண ரோக சத்ரபதி பாவம் என்று நம்ம கூறிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாவத்தில் இருக்கிற சித்திரை நட்சத்திரத்துக்கு அன்று ஆனி மாத நன்னாளில் இவர் உதயமாகிறார் என்றால் அப்ப அந்த 3 தொழிலையும் அங்கு இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்று தானே அர்த்தம், இல்லைங்களா? அவரோடது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுதர்சன சக்கரம் அப்படி வீறு கொண்டு எழும் தோற்றம் மாதிரி அருகோண சக்கரமாக இருக்கும். ஷட்கோண சக்கரம் என்று அதுக்கு பெயர். அருகோணங்களின் மத்தியில் உக்கிர வடிவமாக சுதர்சனம் திரிகோண சக்கரம் என்னும் முக்கோணத்தில் யோக நரசிம்மரும் அருள் பாலிக்கிறார். 2 பக்கம் 2 கடவுள் இருப்பாங்க. அப்ப பார்த்துக்கங்க எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த சுதர்சன சக்கரம். இது செவ்வாய் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மேஷத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதோடைய அதில் என்னன்னா மேஷங்கிறது காலபுருஷனுக்கு முதல் இடம், விருச்சிகம்ங்கிறது ஆயுள் பாவம், அஷ்டமாதிபதி காலபுருஷனுக்கு. அப்போ ஆயுளை வளர்க்கவும், அந்த நமக்கு மறைந்திருக்கு எதிரிகளை நீக்கவும், பரம்பரை நோயை, ஏன்னா மறைந்திருந்து வரக்கூடிய இந்த பரம்பரை நோயெல்லாம் அந்த 8ஆம் பாவம் தான். அதில் இருக்கக்கூடியதாக அது ஒரு நீர் ராசி. விஷச்சந்துகளால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து நம்மளை காப்பதற்கும், மருத்துவம், மருந்துகள், இரத்தத்தில் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், புற்றுநோய், இதையெல்லாம் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய மறைந்திருந்து இருக்கக்கூடிய இடம் இந்த விருச்சிக ராசி. அப்போ அதோடைய சிறப்பை பாருங்க, எவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மறுபடியும் அவர் நான் இந்த நட்சத்திரத்தில் இப்படி வர்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அப்பேற்பட்ட இந்த சுதர்சன ஜெயந்தி அன்று நாம் திருமாலையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட வேண்டும். ஏன் அப்படின்னா பக்தர்களுக்கு அருள் செய்வதற்காகவே திருமால் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுதர்சனம் ஓடுமா. ஏன்னா அம்பரீஷன் ஏற்கனவே நம்ம இன்னொரு பதிவில் அது ஒரு ஏகாதேசிக்காக நம்ம சொல்லியிருந்தோம். அபார ஏகாதேசிக்கு நம்ம அதை சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில். இந்த சுதர்சனம் சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பரீஷன் ஒரு மன்னர், பயங்கர திருமாலுடைய பக்தர். அவர் பெருமாள் கிட்ட வேண்டப்ப பெருமாள் சொல்வாரு, என்னை நீ வழிபடுவதை விட சுதர்சனனை சக்கரத்தாழ்வாரை நீ வழிபடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னாராம். அவர் சுதர்சன மூர்த்தியை வச்சு அவர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஏகாதேசி விரதம் அவர் இருந்துகிட்டு தான் அன்னைக்கு ஏகாதேசி விரதத்தை முடிப்பாரு. ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய 24 ஏகாதேசியையும் அவர் வழிபாடு செய்வார். ஒரு நாள் அப்படி அவர் ஒரு ஆனி மாதத்தில் ஒரு ஏகாதேசி அன்று அவர் வழிபாடு செய்யும் பொழுது கோபத்துக்குன்னே பிறந்தவர் துர்வாச முனிவர்.
அவர் அங்கே வந்துட்டார் இதுக்கு அரண்மனைக்கு. அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இவர் சொல்கிறார், என்னோட இதை நீங்கள் ஏகாதசி விரதத்தை எனக்கு இன்றைக்கி நீங்கள் என் கூடயே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி வணங்கிக்கிறாரு. சரி, நான் போய் குளிச்சுட்டு நான் நீராடிட்டு என்னோடய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு போனவர் வரல. காலம் யாருக்காகவும் நிற்காது. அப்படி போனவர் என்ன பண்ணார், வரவே இல்லை. சரி, இவர் என்ன பண்ணாரு, அபவாதம் வந்துடுமே, ஒரு விரதத்தை கரெக்டாக நிறைவு செய்யணுமே, அபவாதம் வந்துடும், அடுத்தது தோசை திசி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, துளசி தீர்த்தத்தை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு பெருமாளை வணங்கிட்டு அவரே விரதத்தை முடிச்சிடுறாரு. அப்போ நீர் கூட சாப்பிடாம அப்படி ஒரு கடுமையான விரதத்தை இருக்கக்கூடியவன் இந்த அம்பரீஷன் மன்னன். உடனே அங்கேருந்து துர்வாச முனிவர் இதுக்கு அவருடைய ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருது. தன்னுடைய முடியை எடுத்து அப்படி விடுறாரு. அது ஒரு அரக்கனாக போய் அம்பரீஷனை துரத்துது. அம்பரீஷனை துரத்தினோடனே அவர் பெருமாள் காலில் போய் அவர் சரணாகதி அடைஞ்சிடுறாரு. அவர் அடையிறப்ப பெருமாள் நினைக்கிறதுக்கு முன்னாடி சுதர்சனம் கிளம்பி போச்சான். யார், அந்த அரக்கனை கொல்றதுக்கு. அரக்கனை கொன்னுட்டு துர்வாச முனிவர் அனுப்பின அரக்கனையும் கொன்னுட்டு துர்வாச முனிவரையும் துரத்துனோடனே அவர் ஒடியாந்து பெருமாள் காலில் விழுந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு பக்தன் முக்கியம், பக்தன் என்னை மன்னிக்கட்டும், அப்போ அந்த சுதர்சனம் உன்னை கொல்லாது அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு பெருமாள் போயிட்டாராம். அப்போ இவர் போய் அம்பரீஷன் கிட்ட சொல்கிறார், என்னை காப்பாற்று, வருது அங்கேருந்து சுதர்சனம் வருது என்னை கொல்றதுக்கு அப்படின்னு கேட்குறாரு துர்வாச முனிவர். அப்படி கேட்கும் பொழுது அவர் சுதர்சன சக்கரத்துக்கிட்ட சொல்கிறாராம், இல்லை அவர் முனிவர், 1000 இருந்தாலும் அவர் முனிவர், பல குருமார்களையும் பல ஞானிகளையும் இந்த கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அதனால எனக்கு அவர் குருவாக இருக்கிறாரு, தயவு செய்து அவரை நீ மன்னித்து விடு அப்படின்னு இவர் போய் வணங்குறாராம். அப்போ மறுபடியும் சக்கரத்தை அந்த சுதர்சனம் திரும்பி போகுதாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த சுதர்சனம். அதனுடைய ஜெயந்தி, அது உருவான அந்த ஜெயந்தி இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த நன்னாளில் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை சந்திரனுடைய ஆதிக்கம், மனோகாரகனுடைய ஆதிக்கம், இந்த சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக, இந்த பெருமாளும் சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்போ மனோகாரகன் இந்த நம்மளை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவன். ஒருத்தரை காக்கணும் அப்படின்னா அவருடைய மனம், எண்ணம், உடல் இது 3 நல்லா இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த சுதர்சன ஜெயந்தி மற்றும் ஒரு சிறப்புன்னு தான் நான் சொல்வேன். அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா 7:14 வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது. அது முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த சுதர்சன இதை வழிபாடு செய்யலாம். சரி, எங்களுக்கு வழிபாடு செஞ்சால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்கணும்ல. நமக்கு சுதர்சன வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்குமா, என்னெல்லாம் நமக்கு இது பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுதர்சன நாளை நீங்கள் வழிபடும் பொழுது கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரிகள் இருக்க மாட்டாங்க, ஆயுள் பலம் கூடும், வீரம் தைரியம் எல்லாமே வரும், விவேகத்தோடு வரும். புதனுடைய வீட்டில் அந்த புதனுடைய இன்னொரு வீட்டில் ஆனி மாதம் பிறக்கும் அந்த மிதுன வீட்டில் இருந்து கொண்டு கன்னி வீட்டில் இருக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒருத்தர் உதயமாகிறார் என்றால் அது எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாம் அந்த சுதர்சன ஜெயந்தியை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு ஒன்றும் நீங்கள் பெருசெல்லாம் இல்லைங்க. வீட்டில் இப்போ உங்களால் கோயிலில் போய் வழிபாடு செய்ய முடியாது, அதனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டேன்னா நீங்கள் போய் அங்கே போய் திருமஞ்சனம் செய்ய முடியாது, அபிஷேகம் தான் திருமஞ்சனம், அப்போ செய்ய முடியாது. அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது பானகம், அதை செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது புளியோதரையும் சக்கரை பொங்கலும். இதை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இல்லையா, எதுவுமே இல்லையா, ஒரு பால் பாயசம் ரொம்ப சிறப்பு, கல்கண்டு பொங்கல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இதையெல்லாம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கடன், எதிரி தொல்லை, நோய், நாள்பட்ட நோய், தண்ணீரில் இருக்கக்கூடிய விஷச்சந்துகளால் ஏற்படக்கூடிய வியாதிகள் அத்தனையும் உங்களை விட்டு நீங்கி 16 பேர்களும் பெற்று, அவர் 16 கரங்களுடன் இருக்கிறார், அந்த 16 பேர்களும் பெற்று நீங்கள் மரண பயம் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில், நோயோடைய பயத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சக்கரத்தாழ்வாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சுதர்சன சக்கரம் மோட்சத்துக்கு நம்மளை வழிவகுத்து எந்த எதிரிகளும் மற்ற வியாதிகளும் நம்மளை அண்டாமல் தற்காத்து நமக்கு காத்து நிற்கும் என்பதில் சிறிதும் ஐயம் வேண்டாம்.
நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.